கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் ஒரு பாடலை பாடி தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, செழிப்பான ஒரு வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி சென்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மலை போல வருகிறதெல்லாம் பனி போல மறைந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் முந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் முந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. அன்றைக்கு நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடன் அனுதினம் உறவு கொண்டு அவருடைய அன்பை நாம் ருசி பார்ப்போமாக. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசி தேடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசி தேடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மன்னவன் இயேசு என் நடுவில்
சேர்ந்து சொல்லுவோமா? மன்னவன் இயேசு என்னடோவில் மாபெரும் காரியம் செய்திடுவார். உலகத்தை ஜெயித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளோ உந்தனை சூழ்ந்திடுமே. ஆமாப்பா, உங்க கிருபையினால் எங்களை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீங்க ராஜா. உங்க பேரின்ப நதியினால எங்களுடைய தாகத்தை தீர்க்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா, அனுதினம் உறவு கொண்டு உம்மோடு கூட நிலைத்திருக்க கனிகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீங்களப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களிக்கூற தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.